நாகை மாவட்டம் பூண்டி அருகே கொள்ளிடம் ஆற்றில் 5 பேர் மூழ்கிய நிலையில் 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. 2 பேரை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை சேத்துப்பட்டு நேரு பார்க் குடிசை மாற்று வாரியத்தை சேர்ந்த பிராங்க்லின், ஆண்டோ, கிஷோர், கலைவேந்தன், மனோகரன் ஆகிய 5 பேரும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் கலைவேந்தன், கிஷோர், மனோகர் ஆகியோரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மற்ற இருவரையும் தீயணைப்புத் துறையினர் தேடி வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் நேரில் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த மாதிரி கோயிலுக்கு வேளாங்கண்ணிக்கு வந்தோம். வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு பூண்டி மாதா கோயிலுக்கு வந்தப்போ பசங்கள்லாம் விளாட்டா இந்த தண்ணியில் இது பண்ணி இறங்கி இருக்கிறாங்க. எங்களுக்கே தெரியாது, இது அவனுங்க போனதும் எங்களுக்கு தெரியாது, இறங்குனதே எங்களுக்கு தெரியாது. ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கழிச்சு ஜனங்க ஓடாதாங்க தப்புன்னு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா இதில் 3 பாடி எடுத்துட்டாங்க. தண்ணியில் பசங்க மாட்டிக்கிது 3 பாடி எடுத்துட்டாங்க. இப்போ 2 பாடி உள்ளதான் இருக்குது. சென்னை சேத்துப்பட்டை சேர்ந்தவர்கள் கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் உறவினர்களும் அப்பகுதி மக்களும் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். அவர்களின் உடல்களாவது தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். 5 பசங்க இருக்காங்க. எல்லாமே சொந்தக்கார பசங்க, எல்லாமே சின்ன குழந்தைங்க. 16, 17, 18 வயசு பிள்ளைங்க. எல்லாம் ஜாலியாக இருக்கணும்னு தான் போச்சுங்க. எல்லாம் எதிர்பார்த்துனுக்குறோம். 5 பிள்ளைங்களும் இந்த ஊரில் போயிடுச்சுங்க. எல்லாம் எதிர்பார்த்துனுக்குறோம். அந்த குழந்தைங்கள தாய் தம்பில் ஒரு குழந்தை 2 குழந்தைங்க தான் வச்சுருக்குறாங்க. எல்லாமே போயிடுச்சுங்க. போன பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இது வரல கிடைக்கல. அந்த பிள்ளைங்களும் கிடைக்கணும். அந்த சவமாதி எங்ககிட்ட சேரணும். அதுக்காக எல்லாரையும் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு எங்ககிட்ட கொண்டு சேர்க்க உதவி செய்யுங்க. நல்லா வாலிமான பிள்ளைங்க எல்லாம் கிளீன் பண்ணிது, ஒத்தாசு பண்ணுது. பிள்ளைங்க எல்லாமே நல்லா நார்மலா எந்த வருஷம் இந்த மாதிரி நடக்கவே இல்லையா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுங்க எந்த நேரமோ என்ன இது செஞ்சதோ தெரியல. 5 பிள்ளைங்களும் ஆத்தாளுங்களுக்கு நல்ல பொறுப்பியான பிள்ளைங்க. ஒரு ரவுடி தானெல்லாம் பண்ணாதுங்க. நல்லா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க தான் எல்லாம். நல்ல பசங்க. ஏரியாவுக்கு பெரிய இழப்பாக இருக்குது. அதாவது சின்ன வயசில் ரொம்ப மன வருத்தத்தோட ஏரியா ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. எல்லாம் போயிருக்காங்க. அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர், காவல்துறை எல்லாருமே தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. தீயணைப்புத்துறை எல்லாரும் கலந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக கிடச்சிருச்சுனாக்க அதாவது அவங்க உடம்பாவது சேர்ந்துரும்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.